சவுத் ஆஃப்ரிக்கா என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா 30 பால் இருக்குது, நம்ம பொறுமையாக ஆடி 30 ரன் அடிக்கலாம். அதுதான் வந்து அந்த 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 கில்லர் அந்த கில்லிங் இன்ஸ்டிங்க்ட்டுக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து கண்டிப்பாக ப்ரெஷர் ஆகிட்டாங்க. பட் ஆனால் இந்தியன் டீமுக்கு கண்டிப்பாக வந்து இது கொடுத்தே ஆகணும். ஏன்னா சூரியகுமார் யாதவ் நீங்கள் சொன்ன அந்த கேட்ச் வந்து கிட்டத்தட்ட ஆஸ் குட் ஆஸ் கபில் தேவ் 1983 அந்த விவியன் ரிச்சர்ட்ஸோட கேட்சோட ஈக்குவல் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கேட்ச் இருந்தால் கூட 10 of 5ங்கிறது வந்து இந்த காலத்தில் வந்து 10 of 5 வந்து அடிச்சிருப்பார். ஸோ அதனால் அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட் பால் 6 போனோடனே போலருக்கு தான் ப்ரெஷர். ஸோ அந்த கேட்ச்சு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த பூமராவோட ஒரு 4 ஓவர் நீங்கள் அண்ட் ஆல்சோ சவுத் ஆஃப்ரிக்கா பிளேட் அ பிக் பார்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப டிஃபென்சிவாக போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி 30 of 13 அவங்க பிளான் பண்ணாமல் சீக்கிரம் முடிக்கணும்னு பார்த்துருந்தாங்கன்னா அவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க. பட் ஆனால் அகெயின் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 பால் அந்த கிளாஸனோட விக்கெட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த ஹோல் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய மூமெண்ட்ஸ் இருந்தது. பட் ஆனால் அந்த கிளாஸனோட காட் பிஹைண்ட் வந்து ஏன்னா எப்போவுமே கடைசி ஃபியூ ஓவர்ஸ் வந்து நிறைய நேரம் விளையாடு இன்ஃபார்ம், அதாவது நிறைய நேரம் அந்த விக்கெட்டில் இருக்கிற பேட்ஸ்மேனுக்கும் இப்போ புதுசாக வர பேட்ஸ்மேனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் 10 of 10 புது பேட்ஸ்மேன் வரத்துக்கும் ஆல்ரெடி இருக்கிற பேட்ஸ்மேனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த விக்கெட் வந்து ஐ திங்க் மேட் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ். நிச்சயமாக சார், கிளாஷனை யாருனாலையும் மறக்கவே முடியாது. 200+ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அடிக்கிறதுக்கு காரணமே கிளாஷன் தான். ஒரு அதிரடி ஆட்டக்காரராக நிரூபித்து காமிச்சிக்கிட்டு இருந்தார். அந்த ஓவரில் அக்ஷர் பட்டேல் ஓவரில் 24 ரன் அடித்து மிரட்டிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு விக்கெட் யாருனாலையும் மறக்க முடியாது தான். மும்பையில் இருக்கக்கூடிய கொண்டாட்டம் மாதிரியே சென்னையிலையும் கொண்டாட்டத்தில் ரசிகர்கள் திளைத்து கொண்டிருக்கிறார்கள். ரசிகர்களுடைய மனநிலை என்ன அப்படின்றத பிரதிபலிப்பதற்காக செய்தியாளர் வேல்முருகன் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், நம்ம சென்னை ரசிகர்கள் எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்றாங்க, அவங்களுடைய உற்சாக கொண்டாட்டத்தை பிரதிபலிக்கலாம். சடையாண்டி குறிப்பாக ஒவ்வொரு மேட்ச் நடக்கும்போதும் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடியவங்க சென்னை ஃபேன்ஸ் தான். அந்த வகையில் இந்த வெற்றி வந்து கொண்டாடக்கூடிய வகையில் தொடர்ந்து வந்து நிறைய இளைஞர்கள் வந்து அதை பற்றி பேசிட்டே இருக்காங்க. ப்ரோ வணக்கம். இன்னைக்கு இந்த மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று இன்னைக்கு ஒரு பெரிய வந்து ஒரு ரோட் ஷோ பண்ண போகிறாங்க. எப்படி இருக்கு இந்த தருணம்? ஃபர்ஸ்ட் இந்தியா வின் பண்ணிடுச்சுங்க, அதுவே பெரிய விஷயம். எவ்வளோ நாள் இதுக்காக, இந்த வெற்றிக்காக தாங்க காத்திருந்தோம் இந்தியன் ஃபேன்ஸுங்க. இந்த இந்தியன் ஃபேன்ஸுக்கு இது ஒரு பெரிய விஷயங்க. இது ஒரு ஃபெஸ்டிவல் சூப்பருங்க. அதுவும் இந்த மேட்ச் கடைசி த்ரில்லிங்காக போச்சு. ஃபெஸ்டிவலுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்த மாதிரி இருக்கு. ஐ ஆம் வெரி ஹாப்பி. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒவ்வொரு மேட்ச்மே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் இருக்கும். அதுவும் இந்த வேர்ல்ட் கப்பில் லாஸ்ட்டு அந்த த்ரில்லிங் வெற்றி அப்படிங்கிறது வந்து அந்த கேட்ச் இவ்வளோ பெரிய டர்னிங். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு அந்த தருணம்? எப்படி? ஆக்சுவலாக பும்ரா வந்து 2 ஓவர் போட்டு டைட் பண்ணதுனால அவங்களால அடிக்க முடியல. கிளாஸன் விக்கெட்டை மெயினாக ஹர்திக் பாண்டியா வந்து எடுத்தார். அப்புறம் சூரியகுமார் அதை பிடிச்ச கேட்ச் வந்து வேறு லெவல். அவர் ஆக்சுவலாக கேட்சே பிடிக்கல, நம்ம வேர்ல்டு கப்பை தான் பிடிச்சார் அவர் பிடிச்சதுனால நம்ம ஈஸியாக ஜெயிச்சிருக்கோம். இல்லாட்டா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அந்த லாஸ்ட் மேட்ச் த்ரில்லிங் வரைக்கும் எடுத்துகிட்டு போச்சு. நான் 5 ஓவர்லாம் இல்லை இந்தியா தோற்றுரும் அவ்வளோதான் நினச்சிருந்தேன். அந்த டேர்னிங் பாயிண்டில் ஹர்திக் பாண்டியா எடுத்த விக்கெட்டு தான் வேறு லெவல். அவர் எவ்வளோ ஐபிஎல்லில் கலாச்சாங்க, ஆனால் இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு கம்பேக் கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ தொடர்ச்சியாக வந்து ஐபிஎல்லா வேர்ல்ட் கப் அப்படின்ற ஒரு பெரிய இதுவே போயிட்டு இருக்கு. அந்த ஒரு டாக்கே ஆரம்பிச்சிருச்சு. ஐபிஎல்க்கு இருக்கக்கூடிய அந்த மவுஸ் வந்து வேர்ல்ட் கப்கே இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய டாக் இருக்கு. ஸோ இப்போ எப்படி மாறி இருக்கு அது திரும்பியும்? சொல்லப்போனால் ஐபிஎல்லை வச்சு நம்ம வேர்ல்ட் கப் இந்த மாதிரி தான் ஆடுவாங்கன்னு சொல்லி நம்ம எடை போடவே முடியாது. நீங்களே பார்த்துருப்பீங்க ஹர்திக் பாண்டியா எப்படி ஆடினார், ரோஹித் சர்மா எப்படி ஆடினார் அப்படின்னு. மும்பை இந்தியன்ஸில் ஆடினவங்க எல்லாருமே சூப்பராக ஆடினாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் மேட்டர். ஐபிஎலுக்கு ஆடுறவங்க வந்து வேர்ல்ட் கப் ஆடணும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி என்னைக்காக இருந்தாலும் ஒரு டொமஸ்டிக் லீக் வந்து நீங்கள் வந்து ஒரு வேர்ல்ட் கப் கூட கம்பேர் பண்ண முடியாது. எப்போவுமே வந்து வேர்ல்ட் கப்னா வேர்ல்ட் கப் தான். அதோட வந்து மவுஸ் எப்பவுமே குறையாது. ஸோ தொடர்ச்சியாக இந்த வெற்றியை வந்து எப்படி பார்க்குறீங்க? உலக அளவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி வந்து இந்தியா தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. 17 இயர்ஸாக எவ்வளோ ஃபைனல் வந்திருக்கும். ஆனால் கிட்ட வந்து தோற்று தான் போகிறோம். இதுவும் தோற்று போய்டுவோம்னு நினச்சோம். ஆனால் அந்த ஹர்திக் பாண்டியா கிளாஸன் ஆமாம் 15 ஓவர்ஸில் முடிஞ்சதுடான்னு நினச்சோம். 30 பால் 30 ரன்னு. அப்புறம் ஹர்திக் பாண்டியா கிளாஸன் விக்கெட் எடுத்தோடனே சரி டிவி ஆஃப் பண்ணாமல் இன்னும் பார்க்கலான்னு அது ஒரு ஹோப் கொடுத்தது. அப்புறம் அர்ஷதீப் பும்ரா போட்டு டைட் பண்ணி சூர்யாவும் கேட்ச் பிடிச்சி ஒரு வழியாக ஜெயிச்சிட்டோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிடலாமா? சேர்ந்து எல்லாம் சொல்லி ஆல் த பெஸ்ட் இந்தியா. ஓகே. ஸோ சாண்டி, நீங்கள் கேட்கலாம் மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய இந்தியாவினுடைய அந்த சாதனை அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து இருந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில் சென்னையினுடைய ரசிகர்கள் இந்த கொண்டாட்டத்திலேருந்து இன்னும் வெளியே வரல அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். சடையாண்டி.
நிச்சயமா வேல்முருகன், எவ்வளவு ஒரு கனவு அப்படின்னு ஒரு ரசிகர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல இருந்தே அவருடைய மனநிலை என்ன, எவ்வளவு உற்சாகத்தில் இருக்காரு, எவ்வளவு நம்பிக்கையை இந்த போட்டி விதைத்திருக்கு, எவ்வளவு கொண்டாட்டத்திற்கு இந்த போட்டி வழிவகை செய்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. இணைப்பில் வந்து ரசிகர்களுடைய மனநிலையை பிரதிபலித்தமைக்கு மிக்க நன்றி. இப்ப அங்க இருக்கக்கூடிய வான்கடை மைதானம் எந்த பக்கம் திரும்பினாலும் ரசிகர்களுடைய தலையாக இருக்கிறது. அங்க என்ன மாதிரியான கொண்டாட்டத்தில் ரசிகர்கள் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நேரடி காட்சிகள் மூலமாகவே பார்க்கலாம். மைதானம் முழுவதுமே வந்து மக்கள் வெள்ளமாக காட்சி அளிக்கிறது. எந்த பக்கம் திரும்பினாலும் ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்திய அணியின் வெற்றியை கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம இந்தியாவில் இந்த அளவுக்கு ஒரு செலிப்ரேஷன் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வெளிநாடுகளில் நடந்திருக்கு. அங்கு என்ன மாதிரியான ரசிகர்களுடைய சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்றத மைதானத்திற்கு சென்று நேரடியாக போட்டியை பார்த்திருந்த நம்ம சூப்பர் ஃபேன் சரவணன் அவர்களோடு கேட்கலாம். அமெரிக்காவில் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் போட்டி, அங்கு ரசிகர்களுக்கு டிக்கெட் கிடைக்காம நிறைய பேர் வந்து கஷ்டப்படக்கூடிய காட்சிகள்லாம் நமக்கு செய்திகள் மூலமாக வந்து கொண்டே இருந்துச்சு. சரவணன், நீங்கள் அங்கே மைதானத்தில் நேரடியாக போய் இந்தியா பாகிஸ்தான் போட்டியை பார்த்துருந்தீங்க. அங்கே நம்ம இந்தியாவிற்கு எந்த அளவிற்கு ரசிகர்களுடைய சப்போர்ட் இருந்துச்சு, அதை பற்றி உங்களுடைய பார்வையான? ஆக்சுவலா கேமரா க்ளோஸ் பண்ண தெரியும், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னே சொல்லுவேன். அது வந்து அந்த மேட்சே வந்து ஒரு அந்த மலையால நின்றோமோன்னு ரொம்ப ஃபீல் இருந்தோம். ஆனா அந்த மலையை நம்மளை காப்பாத்துச்சு. ஆல்மோஸ்ட் அங்க பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் பார்த்தா 60-40 ரெண்டுமே ஈக்குவலா தான் இருந்தோம். இந்தியா ஃபேன்ஸும் சரி, பாகிஸ்தான் ஃபேன்ஸும் ஈக்குவலா இருந்தோம். நம்ம ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாலுமே பின்னாடி வந்து நம்ம போலர்ஸ் வந்து சூப்பரா போலிங் பண்ணி அந்த விக்கெட்டை எடுத்தது. நீங்க 19th ஓவர் பும்ரா வந்து அது போட போகும்போது அப்பயே தெரிஞ்சிச்சு நம்ம இந்தியா வின்னு. அங்கதான் நம்மளுடைய முழு ஜெர்னியே வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல். அப்பதான் முடிவு பண்ண கண்டிப்பா இந்தியா வந்து கப்பு எடுத்துருன்னு. இன்னைக்கு அந்த கிரவுண்டே அங்க இல்ல. இன்னைக்கு அந்த இந்தியா பாகிஸ்தான் விளையாடின அந்த கிரவுண்டே இன்னைக்கு இல்ல. அதெல்லாம் பெரிய ஒரு ஹிஸ்டரி. நாளைக்கு வரலாறே அது வந்து பேசும். இந்த கப்பு வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு கோப்பை. எப்படி சொல்லலாம்னா ஒரு முக்கியமான கோப்பைன்னு இன்னைக்கு ஆக்சுவலா வந்து விராட் ப்ரோக்கு வந்து ஒரு கப்பு எடுத்துன்னு இந்த மாதிரி கூட்டமா வருது, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து அண்டர்-19 கப்பு எடுக்க போகும்போது பெங்களூர் வர போகும்போது அதை ரிசீவ் பண்றதுக்கு யாருமே இல்லைன்னு ஒரு நியூஸ் ஒன்று படிச்சிருக்கேன் நான். விராட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு எமோஷனலான கப்பா இருக்கும். அதை தாண்டி நம்ம இதுல ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே சொல்றாங்க வெஸ்ட் இண்டீஸ்ல போய் இந்தியா வந்து சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு. சூப்பரா பண்ணாங்கன்னோட ரொம்ப திறமையா பண்ணியிருக்காங்க.